என்னது, பலாக்காய் மாவை உங்களுக்கு கோதுமை மாவில் கலந்து சாப்பிட்டா சர்க்கரை நோய் ஓடி போயிடுமா இந்தியா விட்டு, அல்லது ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு ரீசெண்டான ஒரு வைரல் வீடியோ ஒன்று பார்த்தங்க. குரூப்லாம் உலாவிட்டுருக்கு. உண்மையாக என்னென்னு பார்த்துருவாங்க. அவங்க விற்கிற பலாக்காய் மாவில் 100 கிராமில் 78 கிராம் மாவுச்சத்து இருக்குது, 16 கிராம் ஃபைபர் இருக்குது, புரதங்கள் ஒரு 8 கிராம் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்ப்போம். கோதுமை மாவு 100 கிராமில் 72லேருந்து 74 கிராம் மாவுச்சத்து இருக்குது, அதில் 12 கிராம் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிராம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி போகுது. நெட் கார்பு ரெண்டுலேயுமே ஒரு 60லேருந்து 62 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வருது. பெரிதாக கோதுமையிலையும் பலா மாவுலையும் அந்தளவுக்கு பெரிதாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவங்களே ஒரு ஆராய்ச்சி வந்து ஒரு நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா இந்த பலாக்காய் மாவு கலந்து சப்பாத்தி மாவு, ஒருத்தருக்கு பலாக்காய் மாவு கலக்காத சப்பாத்தி மாவு கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. 3 மாதத்தில் HbA1cன்னு சொல்லக்கூடிய சராசரி சர்க்கரை அளவுக்கு சரி இந்த பலாக்காய் மாவு சாப்பிட்ட குரூப்பில் வெறும் 0.25% குறைஞ்சிருக்குங்க, இன்னொரு குரூப்பு குறையல அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இது டயபெட்டிஸே ஓடி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கிளைமா அப்படின்னா கிடையாதுங்க. இதை விட சிம்பிளாக என்னோட பேஷண்ட் டேட்டா, சொந்த பேஷண்ட் டேட்டா காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிளாக டோட்டலாக மாவுச்சத்தை கட் பண்ணால் பேலியோ லோ கார்ப் போனால் HbA1c 10-11லேருந்து சரிங்களா வெறும் 6-7 அதை விட கம்மியாக வந்து மெயின்டைன் ஆகுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் மிதமாக மாவுச்சத்து சாப்பிட்றேன், 4 இட்லி பதிலாக 2 இட்லி சாப்பிட்றேன், கூட 2 முட்டை சாப்பிட்டுக்கிறேன், அல்லது வந்து ஒரு பன்னீர் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பாட்டை குறைச்சி சிக்கன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து அதிகம் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக HbA1c சராசரியாக 8%லேருந்து 6-6.5% வரைக்கும் சூப்பராக குறையிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு மாவை நோக்கிலாம் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க.